சின்னதா ஒரு மேட்டர் கிடைச்சாலே வந்து ரொம்ப நாள் இப்படி இழுத்து கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அதுல இவ்ளோ பெரிய விஷயம் தங்கமயில் சிக்கிற மாரி விஷயத்த அவ்ளோ ஈஸியா முடிச்சு விட்டுருவாங்களா? போன வாரம் முழுக்க போச்சா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்ப 2 நாள் ஆயாச்சு இந்த வாரத்துல. ஸோ இப்ப வந்து என்ன நடக்குதுன்னா, ராஜி கதிர் கிட்டக்க ஒரு விஷயத்த சொல்லிர்றாங்க. அதாவது என்னால வந்து இதுக்கு மேல மனசுல வச்சிருக்க முடியல. தங்கமயில காப்பத்தி இன்னொரு விஷயமும் எனக்கு தெரியும். இன்னொரு பொய் சொல்லியிருக்காங்க. அவங்க போட்ட அந்த நகையில எல்லாமே கவரிங் அப்படிங்கிறத சொல்லிர்றாங்க. சொன்னதுக்கப்புறமா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து, நம்ம டிமாண்டே பண்ணல. குழலி அக்கா 60 பவுன்னு சொன்ன உடனே இவங்க டக்குன்னு 80 பவுன் போடுறேன்னாங்க. எதுக்கு இந்த மாதிரிலாம் பொய் சொல்லணும்? ஏன் இப்படி பண்றாங்க? அப்படின்னு வந்து வருத்தப்பட, இதுல வந்து குடும்பமே வந்து அப்படியே ஒரு மாரி சோகமா இருக்கிறது, தூங்காம இருக்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு, காலையில தான் எல்லாரும் தூங்குறாங்க. தங்கமயிலாம் ஏதோ புலம்பிக்கிட்டே, அனத்திக்கிட்டே படுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா, நம்ம போய் மீனாக்கா ஃபேமிலிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு மீனா செந்தில்ட்ட சொல்றதுக்கு கதிர் ராஜி போறாங்க. அங்க செந்தில் என்ன பண்றாருன்னா, எதிர்பார்த்தது மாரியே அவங்க அப்பா மேல தான் கோவப்படுறாரு. அண்ணன வந்து இவர் தானே வந்து நான் பார்க்குற பொண்ண தான் நீ கட்டிக்கணும்னாரு. அப்ப நல்ல பொண்ணா அவர் பார்த்துருக்கணும்ல, விசாரிக்கலாம்ல. வெளியூர் பொண்ணா கூட பரவால்ல. உள்ளூர் பொண்ண கூட விசாரிக்கலன்னா அவர் என்ன லட்சணத்துல பார்த்தாருன்னு திட்டிட்டு இருக்காரு. இதுக்கிடையில ராஜி வந்து நான் கதிர்கிட்ட சொல்லிட்டேன் உண்மைங்கிறத மீனாட்ட சொல்ல, நம்ம இப்போதைக்கு சொல்ல வேணாம். சொன்னா தேவையில்லாம பிரச்சனை வருங்கிறாங்க. இத சொல்ல வேண்டியது தானே. சொல்லிட்டா தானே எல்லா பொய்யும் ஒரே சமயத்துல தெரிஞ்சிரும். இதுக்கப்புறம் அந்த பொய் தெரிய வந்தாலும் அது யாருக்கு ஆப்பா முடியும்னா, ராஜிக்கும் மீனாவுக்கும் தான் ஆப்பா முடிய போகுது. ஸோ அது ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கிடையில வந்து பார்த்தீங்கன்னா, காலையில சோகமாவே அந்த குடும்பம் எல்லாம் மாத்தி மாத்தி அழுதுகிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கும் பொழுது, அப்படியே பாவமா ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாரி தங்கமயில் வெளில வராங்க. வெளில வந்து அப்படியே வந்து டக்குனு வந்து பாண்டியன் கால்ல விழ, அவர் தொலைச்சிருவோம் உன்ன கையெடு அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது? இப்ப பாக்கியத்தையும், மாணிக்கத்தையும் கூப்பிட்டு வச்சதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் என்னென்ன டிராமாக்கள் போட போறாங்க? ராஜி, மீனாவுடைய அந்த நகை மேட்ரு அவங்களுக்கு தெரிஞ்ச நகை மேட்ரு வெளில தெரிய வரப்போதா? கல்லால பணம் எடுத்தாருங்கிறது தெரிய வரப்போதா? இந்த சம்மந்திங்கிற பேர்ல ஒரு அநியாய வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு மாணிக்கம், அது தெரிய வரப்போதா? இல்ல நெறைய பேர் எதிர்பார்க்குற மாரி, தங்கமயில் பிரெக்னன்ட் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு தகவல் வந்து அப்படியே கதையே ட்விஸ்டடா மாறப்போதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ அந்த மாரி நெறைய விஷயங்கள் கதையில நடந்துட்டு இருக்கிறத பத்தியும், இப்ப தங்கமயில் விஷயத்துல எப்படியோ ஒரு பெரிய பீக்குக்கு வந்தாச்சுங்கிறதுல உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்கா? இல்ல என்ன எதிர்பார்க்குறீங்கங்கிறத சொல்லுங்க. முக்கியமா நடிப்பு விஷயத்துல பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. சரவணன் பயங்கரமா பண்ணியிருந்தாரு. தங்கமயில் அப்படியே அழறதெல்லாம் அப்படியே தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தாங்க. கோமதி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்த மாரி நெறைய பேர் ரொம்ப வந்து நல்லா பண்ற மாரி இருந்துச்சு இன்னைக்கு இந்த ஒரு ஒரு ஓவரால் ட்ராக்ல. ஸோ அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு மறக்காம இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.